தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பெண்ணாகரம் விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். ஏன் தரம் குறைக்கப்பட்டது? பலா, தருமபுரியில் கடந்த வாரம் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழந்த விவகாரத்தில் அந்த தனியார் மருத்துவமனைக்கு தற்பொழுது தரம் குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது தருமபுரியில் கடந்த வாரம் கடத்தூர் கேத்துரேட்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு தம்பதியினருக்கு இரண்டாவதாக பிரசவத்தின் போது அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட நிலையில் அந்த பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் அந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டு இந்த மருத்துவமனையில் போதுமான வசதி இல்லாத காரணத்தாலும் மருத்துவர் போதிய நேரத்திற்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வராத காரணத்தாலும் அந்த பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு விட்டு 12 மணி நேரம் இந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த விவகாரத்தில் மருத்துவத்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறை மற்றும் கோட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த விவகாரத்தில் தற்பொழுது இந்த சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி அதாவது லெவல் 3 லெவல் 2 அதாவது தரம் குறைக்கப்பட்டுள்ளது என மருத்துவர் இணை இயக்குனர் சாந்தி உத்தரவிட்டார். அதாவது இனிமேல் இந்த மருத்துவமனையில் ஐசியு தீவிர சிகிச்சை அளிக்கக்கூடாது, இதயம் தொடர்பான சிகிச்சை வழங்கக்கூடாது, டெங்கு, மஞ்சள் காமாலை உள்ளிட்ட சிகிச்சை வழங்கக்கூடாது எனவும், மேலும் மகப்பேறு மருத்துவரை கூடுதலாக பணியமர்த்தி பிரசவம் பார்க்க வேண்டும் என மருத்துவமனை அறிவித்துள்ளது. மீண்டும் 6 மாத காலத்திற்கு பிறகு மகப்பேறு சிகிச்சை தரம் மற்றும் மகப்பேறு மரணத்தின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு மீண்டும் தேவையானபடி லெவல் 3 அதாவது தரம் உயர்த்தப்படும் என மருத்துவத்துறை இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்பொழுது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ற தரத்தை இழந்துள்ளது என குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுகுமார்.